குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஆ நேஷன்ஸ் லீக் 2024-2025 யாருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேல் vs இட்டாலி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலிக்கு வந்து ஃப்ரீ கிக் கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக கேர்லிங் ஷாட் அடிப்பார். அது வந்து ரைட் ஃப்ளாங்க்லேருந்து ஒரு கேர்லிங் ஷாட் ஃப்ரீ கிக் அடிப்பார். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி தள்ளி விடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரீ கிக் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலிக்கு கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்படோரி வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலி பிளேயர் சேர்ந்தவர் வந்து பாஸ் பண்ணி டிமார்க்கோர் கொடுப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாட் அடிப்பார், பட் வைடாக போயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்படோரிக்கு வந்து லெஃப்ட் ஃப்ளாங்கில் வந்து ஒரு பாஸ் கொடுப்பாரு. அவர் லோ கிராஸ் மாதிரி பாஸ் பண்ணுவார், பட் இட்டாலி பிளேயர் ஃப்ரெட்டேசி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து போயிருக்கும். பால் ஒரு பாஸ் வந்து போயிருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்கில் பயங்கரமாகவும் ரைட் ஃப்ளாங்க் ரெண்டு பக்கமும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அதில் லெஃப்ட் ஃப்ளாங்கில் ஒரு கிராஸ் கொடுப்பாரு. டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இஸ்ரேல் டிஃபென்ஸ் கரெக்டான நேரத்தில் கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலமன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாட் அடிப்பார். சான்ஸ் இருந்திருக்கு, கோலுக்கான சான்ஸ் இருக்கும், பட் வைடாக அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலி பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி எப்படியோ வந்து இஸ்ரேல் டிஃபென்ஸ்லேயே வந்து டிஃபென்சிவ் ஏரியாவில் வந்து பாலை எடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாக்ஸ் கிட்டே போயிடுவாங்க. போயிட்டு அங்கேருந்து ஒரு பாசிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிமார்க்கோர் கொடுப்பாங்க. டிமார்க்கோ அற்புதமாக ஒரு கிராஸ் போடுவார். ஃப்ரெட்டேசி வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக செஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அட்ஜஸ்ட் பண்ணி செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கோல் போட்டிருப்பார். இதனால் இட்டாலி வந்து 1 கோல் லீட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிமார்க்கோ வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி சூப்பராக ஒரு த்ரூ பால் போடுவார், கேப் இருக்கிறத பார்த்து. அது மாதிரி ராஸ்படோரி வந்து நான் அற்புதமாக ட்ரிபிள் பண்ணி போவார், பட் அவர் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பார், சேவ் பண்ணிவிடுவார் கோல் கீப்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்டாலி பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் த பாக்ஸ் வந்து ஒரு ஷாட் அடிப்பாங்க, பட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்கும், பட் வைடாக தான் போயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்டாலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ பாசிங் டச் ஃபுட்பால் மாதிரி ஆடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் அடிப்பாங்க இட்டாலி பிளேயர், பட் சேவ் பண்ணிடுவாங்க கோல் கீப்பர், இஸ்ரேல் கோல் கீப்பர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேவ் பண்ணிவிடுவாங்க. இதில் இன்னொரு செகண்ட் கோல் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலிக்கு எப்போ கிடைக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேல் டிஃபென்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டேசின்ற ஒரு இன்டர்செப்ட் பண்ணி வந்து ரஸ்படோரி கொடுப்பாரு. ரஸ்படோரி ஒரு ஷாட் அடிப்பார் ரைட் ஃப்ளாங்க்லேருந்து. அது வந்து பார்த்தீங்கன்னா கீப்பர் வந்து சேவ் பண்ணிவிடுவார். அது ரீபவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீன்ன்றவர் கிடைக்கும், இட்டாலி பிளேயர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டேப் இன் மாதிரி பண்ணிட்டு போயிடுவார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்டாலி 2 கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் இதுக்கு போவாங்க, பட் சான்சஸ் எதுவும் க்ரியேட் பண்ண முடியாது. அது லாஸ்ட் மினிட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரீ கிக்லேருந்து ஒரு கிராஸ் விட் பண்ணுவாங்க. டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிவிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அபு ஃபாஹின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இஸ்ரேல் பிளேயருக்கு பால் வரும். அவர் பார்த்தீங்கன்னா அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா வாலி அடிப்பார். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அது எங்கே போகணுன்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா செமையாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஃபென்ஸையும் தாண்டி லோவாக கிரவுண்ட்லேயே வந்து வாலி அடிச்சதுனால வேறு அற்புதமாக வந்து பாட்டம் லெஃப்ட் கார்னரில் கோல் அடித்து இஸ்ரேல் 1 இட்டாலி 2 அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ட்ராமாட்டிக் எண்டிங்காக போகும். பட் எவென்ச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலி வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இதனால் இட்டாலி 2 இஸ்ரேல் 1 அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் முடிஞ்சுது. தேங்க்யூ.